நம்ம அது சார் ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல கிரீடம் பெல்லா அப்படின்னு அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்து மாஸ் நடிகராக உருவெடுத்து தன்னுடைய 40வது பிறந்த நாளையொட்டி ரசிகர்களுக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதியன்று வெளியான அந்த கடிதத்துல, நான் என்றுமே என்னுடைய ரசிகர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தியதே இல்ல, என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புக்காக நான் அவங்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டது கிடையாது. நான் நடிக்கிற படங்கள் நன்றாக இருந்தால் அதற்கு ஆதரவு அளிக்கவும், சரியாக இல்லாவிட்டால் விமர்சிக்கவும் எனது ரசிகர்களுக்கு உரிமை உண்டு. என்னுடைய ரசிகர்கள் சமூக நல பணிகளை செய்யும் பொழுது கூட யாருக்குமே இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் விரும்புறேன். என்னுடைய 40வது பிறந்த நாள்ல எனது கருத்தை என்னுடைய முடிவாக அறிவிக்கிறேன். இன்று முதல் என்னுடைய தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு வந்த அஜித்குமார் நற்பணி மன்றத்தை கலைக்கிறேன் அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாரு. இப்படி வளர்ந்து வரும் நடிகர் ஒருவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைப்பதன் மூலம் அவருக்கு நேரும் இழப்புகளை கருத்துல கொள்ளாமல் ரசிகர்களுடைய குடும்ப நலனை கருத்துல கொண்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொன்னாரு. அதிசருடைய இந்த துணிச்சலான முடிவை இன்றளவுமே பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதிசருடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த பின்பு கூட இன்று வரை அவருடைய ரசிகர் பட்டாளம் குறைந்த பாடல்ல நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. அவர்களின் படங்களின் முதல் நாள் காட்சியின் போது கிடைக்கும் வரவேற்பு அதற்கு சாட்சி அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய ரசிகர் பலத்தால தன்னுடைய படங்களுக்கு வசூல் வருகிறது அப்படின்றது அவர்கள் செய்யும் அத்துமீறல்களை நடிகர்கள் கண்டிக்க தயங்குவதுண்டு. ஆனா பலமுறை தன்னுடைய ரசிகர்கள் அத்துமீறிய செயல்களை ஏதாவது செய்து அஜித் சார் அவங்களை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிடுவார். சோ தற்போது அஜித் சார் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. சோ யோசிச்சு பாருங்க, இப்போ அவர் ரசிகர் மன்றங்களை திரும்பவுமே ஓபன் பண்ணா எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.